நாளை யாருது? சீக்கிரமா தாலியை கொடுங்க. என்ன பண்ணலாம்? டேய் பர்வேஷ், நீ வீட்டுக்கு போய் சீக்கிரம் தாலி எடுத்துட்டு வா. சரிண்ணே, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் பர்வேஷ், ஒரு நிமிஷம். வீட்டுக்கு போயிட்டு வர லேட் ஆகும். பக்கத்துல ஏதாவது நகை கடை இருந்தா அங்க வாங்கிட்டு வா. சரிண்ணா, நான் போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. போயிட்டு வந்துடுறேன். நீங்க மந்திரத்தை சொல்லிட்டு இருங்க, தாலி வந்துடும். சரி சரி. ஓம் ஜபாகுஸ்ம சங்காசம் காஷபயம் மஹோதகம் தமோ. ஒண்ணு இல்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. மேடம், நாங்க உங்க கோரிக்கையை டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பா நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம். பட் மேடம், ஒரு ஸ்மால் டவுட் மேடம். இந்த ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் மதன் கிட்ட தான் எடுக்கணும்னு சொல்லி அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ஏன் விரும்புறாங்க மேடம்? மேடம், இந்த நேரத்துல மதன் தூக்கு தண்டனை கைதியா இருக்காரு. வெரி சென்சிட்டிவ் கேஸ். உயிரை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் ஒரு கொலை கேஸ்ல தான் உயிரையே பாதுகாக்க முடியாத சூழ்நிலையில இருக்காரு. சட்டத்துல ரத்த ஓட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கும்போது டாக்டர் மதன் தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும் பரோல்ல வந்து அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அதனால தான் ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு சட்டத்துறை, நீதித்துறை, காவல்துறைக்கு மனு எழுதி டாக்டர் மதன் பரோல்ல வர அனுமதி கேட்டிருந்தேன். மேடம், நாங்க சம்பந்தப்பட்ட நீதிபதி கிட்டேயே உங்க கோரிக்கையை எடுத்து சொல்லி டாக்டர் மதனை பரோல்ல எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும். சாரி சார், நான் அர்ச்சனா மேடத்தோட கோரிக்கையை ஏத்துக்கிறதா இல்ல. ஏன் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றீங்க? சரியான காரணத்தை சொல்லுங்க. மேடம், மிஸ்டர் பாண்டியன், நீங்க கொஞ்சம் உட்காருங்க. இப்ப சொல்லுங்க. மருத்துவத்துறையில பல அற்புதங்களை நடத்தி புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல டாக்டர் மதன் வந்துதான் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அதே குழந்தைய டாக்டர் மதனை விட ஸ்பெஷல் டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உயிரையும் காப்பாற்றலாம். ஒரு தூக்கு தண்டனை கைதி டாக்டரா இருந்தப்போ இருந்த மனநல வேற, இப்போ கைதியா இருக்கிறப்போ அவரோட மனநிலையே வேற. 100% அவர் ஒரு நல்ல டாக்டரா செயல்பட முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க டாக்டர் மதனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஏசிபின்ற முறையில உள்நோக்கத்தோட பேசுறீங்க. எஸ் மேடம், மதனை நீங்க டாக்டரா பாக்குறீங்க, நான் கைதியா பாக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மதன் ஒரு கொலை குற்றவாளி. பொம்பளை வேஷம் போட்டு ஏமாத்தினவன், டீ கடையில ஒளிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கே தண்ணி காட்டினவன். அதனால மதனை பரோல்ல விட்டா கட்டாயம் தப்பிக்க வழி இருக்கு. அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அவரை பரோல்ல விட்டா தப்பிச்சு தலைமறைவாயிருவாரு. சார், மதனை பரோல்ல விட்டா தப்பிச்சிருவாருங்கிற சந்தேகம் இருந்தா அதுக்கான பாதுகாப்பை நீங்க கொடுங்க. அதை விட்டுட்டு பரோல்ல விட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம். மதன் அப்படி தப்பிச்சு போயிடுவாருன்னு ஏசிபிக்கு சந்தேகம் இருந்தா அவரே இந்த ஆபரேஷனுக்கு தலைமை தாங்கட்டும். டாக்டர் மதன் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் இவர் கூடயே இருந்து கண்காணிக்கட்டும். ஏசிபி சார், மேடம் சொல்றது கரெக்ட் தான். நீங்க முன்ன நின்னு இந்த ஆபரேஷனை சக்சஸ் பண்ணுங்க. ஓகே, பட் ஒன் திங் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நான் டாக்டர் மதனை பரோல்ல கூட்டிட்டு போறதுக்கு எஸ்கார்டா பொறுப்பேத்துக்கிறேன். ஆனா அவர் தப்பிக்க நினைச்சா சுட்டும் பிடிப்பேன். எனக்கு ஷூட்டிங் பர்மிஷன் கொடுத்தா நான் அந்த பொறுப்பேத்துக்கிறேன். ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? கலெக்டர் மேடம், ஏன் தயங்குறீங்க? ஒரு கால் நீங்களே கூட மதன பரோல்ல எடுக்கிற மாதிரி எடுத்து தப்பிக்க வைக்கலாம் இல்லையா? மிஸ்டர் ஏசிபி, அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தா அவரை சுட்டு பிடிக்கிற அதிகாரத்தை நான் இப்பவே உங்களுக்கு தரேன். மதன் தப்பிக்க நினைச்சா நீங்க ஷூட் பண்ணி உயிரோடவோ பிணமாவோ என்கிட்ட ஒப்படைக்கலாம். உங்க தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி மதனை உங்க கண்காணிப்பிலே வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். டாக்டர் மதனை நானே பரோல்ல எடுத்து குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சு நானே மறுபடியும் மதனை ஜெயில தள்ளுறேன். டாக்டர் மதனை பரோல்ல எடுத்துக்கலாம், ஆனா அவர் தூக்கு கைத்துல தொங்க விடாம நான் விட மாட்டேன். ஏசிபி சார், எந்த ஒரு தண்டனைக்கும் காலம் தான் முடிவு சொல்லும். மதனுக்கு கொடுத்திருக்க தண்டனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தை நீங்க பாத்துக்கிட்டா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
வணக்கம் சார். வாங்க, தாலி செக்ஷன் எங்க இருக்கு? உள்ள போய் பாரு. சரி. ஆ. வணக்கம்மா. வணக்கம் சார். 1 பவுன்ல தாலி பார்க்கணும். பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் காட்டுங்களேன். உட்காருங்க சார். தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ பாருங்க. சரிங்க. சர்வேஷ் ஜோதிகாவோட வீட்டுக்காரரு. இவர் யாருக்காக இப்போ தாலி வாங்கிட்டு இருக்காரு? இது நல்லா இருக்கு. இதுக்கு பில் ஓகே போடுங்க. சார். சார் வேற ஏதாவது தாலி கொடி நெக்லஸ் ஏதாவது வாங்குறீங்களா? இல்லங்க, தாலி மட்டும் போதும். இது ஒரு மஞ்சள் கைத்துல கூத்து கொடுத்துருங்க. சார் நீங்க போய் பில் பே பண்ணுங்க, நான் கொண்டு வரேன். சரி. ஒரு பவுன்ல தாலி எடுத்திருக்கேன். அதுக்கு எவ்வளவு பில் அமௌண்ட்? ஒரு நிமிஷம். ஏப்பா, இவர் வாங்கின பில்ல கொண்டு வாங்க. ரெடியாச்சாப்பா? கொண்டா. $26,000. சரி. இந்தாங்க சார். சாரி சார், 1000 ரூபாய் நோட்டெல்லாம் வாங்குறது இல்ல சார். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் எல்லா பேங்க்லயும் பெட்ரோல் பங்க்லயும் வாங்குறாங்களே சார், நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேங்கிறீங்க? சார் சட்டப்படி தான் நாங்க வாங்குறது இல்ல. நீங்க பேங்க்ல கொடுத்து மாத்திட்டு வந்துருங்களே சார். சார் இப்பவே டைம் ஆயிடுச்சு சார். நான் பேங்க்ல போய் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தாலி வாங்குறதுக்குள்ள முகூர்த்த நேரமா முடிஞ்சு போயிடும் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சாரி சார், இந்த ரூபா நோட்டை வாங்கினா சட்டப்படி குற்றம். தயவு செஞ்சு நீங்க புது நோட்டை கொடுத்து வாங்கிட்டு போங்க. என்னால இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார். சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். எங்க அண்ணன் கல்யாணம், நான் போகலன்னா கல்யாணமே நின்னு போயிடும் சார். கல்யாணம் நின்னுடுமா? புரியலையே. இப்ப இந்த பணத்தை வாங்கிக்கோங்க, நாளைக்கு பேங்க்ல மாத்தி கொடுத்துறேன். ப்ளீஸ் சார், தாலி கொடுங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்வேஷுக்கு அண்ணன் யாருமே இல்லையே. அப்புறம் எப்படி? சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன இன்னும் தாலி வர காணுமே? வந்துருவான், வாங்கிட்டு வந்துருவான். நீங்க முதல்ல சொல்லுங்க. சன்னோ தேவி ரபிஷ்டயா சாரி சார், தாலிங்கிறதுனால சொல்றேன். நீங்க தாலியை வேணா எடுத்துட்டு போங்க. மூர்த்த நேரம் தவறாம தாலியை கட்டிட்டு வந்து புது நோட்டை கொடுத்துட்டு இந்த நோட்டை வாங்கிட்டு போயிடுங்க ப்ளீஸ். காலகாலத்துல நல்லபடியா தாலியை கட்டிட்டு வாங்க. தேங்க்யூ சார். சொன்ன மாதிரி புது பணம் கொண்டு வந்து வாங்க கொடுக்குறேன் சார், சார். போயிட்டு வாங்க. இந்தாங்க சார். நல்லது, ரொம்ப நன்றி சார். வரேன் சார். வாங்க சார். எப்படியும் இன்னைக்கு அண்ணன் வந்து இந்த தாலியை ஜோதிகா கழுத்துல கட்டிடுவாரு. வா. பர்வேஷ், ஐரே, சன்னோ தேவி. ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. சன்னோ தேவி ரபிஷ்டயா இதை வச்சுக்கோ. இதை வந்துடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. பர்வேஷ், என்ன கையில தாலி? யார் கழுத்துல கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க? ஏன் இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? சொல்லுங்க, யார் கழுத்துல கட்டுறதுக்காக வாங்கி வச்சிருக்கீங்க? என்கிட்ட குலதெய்வ கோயிலுக்கு போறதா தானே சொன்னீங்க. இப்ப எங்க நிக்கிறீங்க? ராதிகா, நான் குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இந்த தாலியை வாங்கிட்டு போய் குலதெய்வ கோயில்ல வச்சு நான் அண்ணனும் இந்த தாலியை படைக்க போறோம். எங்க போய் தொலைஞ்சா இவன்? சரி, ஃபோன் பண்ணி அதை பார்ப்போம். சரி பர்வேஷ், நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன், வாங்க போலாம். ஐயோ, இவ வேற நம்ம சொல்றதெல்லாம் நம்பி நம்ம கூட கோயிலுக்கு ஆரம்பிச்சிருப்பாளே. சரி, பேசாம இவளை கூட்டிட்டு போய் சமாளிப்போம். பர்வேஷ், வாங்க போலாம். போலாம். ஒரு நிமிஷம், அண்ணன் தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. சரி அண்ணே, சொல்லுங்கண்ணே. டேய், ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரமாடா? தாலி வாங்க போனியா? என்ன பண்ற? அண்ணே, தாலியெல்லாம் வாங்கிட்டேனே. வர வழியில ராதிகா என்ன பார்த்துட்டானே. ராதிகாவா? அவளை சமாளிச்சு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன். ஆனா அவ விடுற மாதிரி தெரியலண்ணே.
அவளும் என் கூட வருவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. டேய் வேற வழி இல்லாம நான் அவளை வான்னு சொல்லிட்டேன். டேய் பர்வேஷ், முட்டாளடா நீ. உண்மையிலே எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா இல்ல நிறுத்தணும்னு நினைக்கிறியா? என்னண்ணே இப்படி கேட்டுட்டீங்க? பின்ன என்னடா, ஏற்கனவே நான் ராதிகா கிட்ட எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் அமெரிக்கால இருக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்போ நான் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தை பார்த்தானா என்னடா நினைப்பா? இதனால என் கல்யாணம் நின்று போறது மட்டும் இல்லாம உன் கல்யாணமும் நடக்காது. அண்ணே பாவம், அவளையும் கூட்டிட்டு வருவானே. டேய் எதுக்குடா அவளை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்ற? நேரங்காலம் தெரியாம போன் அவட்ட கூட நான் பேசிக்கிறேன். அண்ணே இதோ உடனே தரேனே. ராதிகா, அண்ணன் உன்கிட்ட பேசணுமா? இந்த பேசு. ஹலோ, சொல்லுங்க பாபா. ராதிகா, நானும் தம்பியும் உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மதுரையில இருக்கிற எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மணப்பெண்ணை கூட்டிட்டு போக மாட்டாங்க. உனக்கும் பர்வேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். நானே உங்க 2 பேரையும் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? என்னம்மா, உங்க 2 பேரோட நல்லதுக்காக தானே சொல்றேன். சரிங்க பாபா, నేను ఇప్పుడే పర్వేష్ అనిపి வைக்கிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவனை சீக்கிரமா அனுப்பி வைமா. அத பர்வேஷ்க்கு கொஞ்சம் கூட அண்ணன் மேல பொறுப்பே இல்லாம இருக்கான் பாத்தியா? சரிங்க பாபா, உடனே அனுப்பி வைக்கிறேன். பர்வேஷ், பாபா உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போங்க. சரி ராதிகா, நீ எப்படி போவ? நான் போய்க்கிறேன். சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நீ பர்வேஷ். பத்திரமா போயிட்டு வா. வரேன். அக்னயே ஸ்வாஹா அக்னயே தன்னம்மா ஓம் பூர்வஸ்வ ஸ்வாஹா. பர்வேஷ் ஹெல்ப்போட அண்ணகாரையும் ஒதினாவையும் தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அவரு குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. சரி, இப்ப பர்வேஷ் இல்லைன்னா என்ன? பூமிக்கு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உதவி கேட்போம். ராதிகா ஃபோன் பண்றா. சொல்லு ராதிகா. அக்கா, எங்க அண்ணகாரையும் ஒதினாவையும் காணும்க்கா. நான் இப்ப அவங்கள தேடிதான் வந்திருக்கேன். அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உங்க ஹெல்ப் வேணும்க்கா. அதுக்கு தான் நான் இப்ப ஃபோன் பண்ணேன். ராதிகா, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு. ஜோதிகா மேல ஆசைப்பட்ட நந்தகுமார் இன்னைக்கு அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்ட போறானா. அதை தடுத்து நிறுத்துற ஒரு பெரிய வேலை எங்களுக்கு இருக்கு. ஜோதிகா கழுத்துல இன்னைக்கு தாலி கட்டுவேன்னு எங்ககிட்ட சவால் விட்டுருக்கான். அவன் விட்டு சவாலை தவிடு பொடியாக்கி அவன் கிட்ட இருந்து ஜோதிகாவை காப்பாத்த நாங்க கோயில் கோயில தேடிட்டு இருக்கோம். என்னக்கா? அப்படியா? சரிக்கா, இப்படி எந்த கோயில தேடிட்டு இருக்கீங்க? டி நகருக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தேடி போயிட்டு இருக்கோம். அக்கா, நான் வடபழனியில தான்க்கா இருக்கேன். அப்படியே ராதிகா? அப்படின்னா நீ என்ன பண்ற? கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் அங்க ஏதாவது கல்யாணம் நடக்குதான்னு போய் பாரு. ஓகேக்கா. ஒருவேளை நம்ம ஜோதிகாவை அந்த நந்தகுமார் முருகன் கோயில வச்சு தாலி கட்டிட போறோம். சரிக்கா, நானும் என் ஃப்ரெண்ட் ஜோதிகாவை தேடி பாக்குறேன். நான் இப்படியே வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் பாக்குறேன்க்கா. சரி சரி, சீக்கிரம் போய் பாரு. சரிக்கா. சர்வேஷ், அம்மா சர்வேஷ் மா. அக்கா சர்வேஷ், சர்வேஷ், சர்வேஷ் வாங்க. சர்வேஷ், ஐயோ, சர்வேஷ் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த குலதெய்வங்களா விட மாட்டாளுங்க போல இருக்க. இப்படி துரத்துறாளுங்களே. இங்க வாங்க. ஐயோ சர்வேஷ் வாங்க. ஏன் யோசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் வாங்க சர்வேஷ். சீக்கிரம் வாங்க சர்வேஷ். வாங்க சர்வேஷ். ஓடுறாரே, எங்க ஓடுறீங்க சர்வேஷ்? சீக்கிரம் வந்துங்க அக்கா. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போ சர்வேஷ். மா இப்படி வாமானே. ஓட தெரியாதா? இப்படி வாங்க. இப்படி வாமானே. நீங்க வாங்க இப்படி. தள்ளி போங்க. அக்கா நீங்க கிராஸ் பண்ணி போங்க. சீக்கிரம் சீக்கிரம் போ. சீக்கிரம். ஒரு நிமிஷம் நின்னு இருக்கலாம்ல, ஏன் இப்படி ஓடுறாரு? எங்க போனாருன்னு தெரியலையே. சர்வேஷ், அக்கா எங்க போனாரு? என்னமா இது? இந்த பக்கம் சர்வேஷ்.
சர்வேஷ் 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 இங்க ஆளை காணோம். சர்வேஷ் என்னக்கா இது? இது ஒரு முட்டு சந்து. கண்டிப்பா இந்த வழியை விட்டா அவர் எங்கேயும் வெளியே போயிருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த தெரு முனையிலேயே காத்துட்டு இருப்போம். சரியா? வாங்க வண்டி கிட்ட போய் நிப்போம். வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இவங்க வேற போக மாட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? அண்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லிட வேண்டியதா. இவன் எதுக்கு திரும்ப கால் பண்றான்? ஹலோ, அந்த பூமிக்காராதால என்ன பாத்துட்டாங்கண்ணே. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இங்க தெரு டெட் எண்ட்ல ஒரு வீட்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேனே. என்னால இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர முடியாதுண்ணே. அப்படி நான் தப்பிச்சு வந்தாலும் எப்படியாவது என்ன ஃபாலோ பண்ணி வந்து புடிச்சிருவாங்கண்ணே. என்னடா சொல்ற? உங்க கல்யாணம் நின்று போன எனக்கு பயமா இருக்குண்ணே. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கடைக்கு போய் டக்குன்னு ஒரு தாலியை வாங்கி நேரத்தோட கல்யாணத்தை முடிச்சிருங்கண்ணே. நான் வரலன்னா கூட பரவாயில்லண்ணே. அண்ணே, முகூர்த்த முடியறதுக்குள்ள தாலி கட்டிருண்ணே. நான் அப்புறமா எப்படியாவது உங்களை வந்து பாக்குறேண்ணே. சொத்துக்கிட்டானே. ஜோதிகா, ஒரு சின்ன பிரச்சனை. பர்வேஷ் தாலி வாங்க போன இடத்துல பூமிகா ராதா கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டானா? ஐயோ, பக்கத்துல ஒரு ஜுவல்லரி இருக்கு, நாங்க போய் தாலி வாங்கிட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. சந்தேகப்படும்படியா யாராவது உன்கிட்ட பேசினாங்கன்னா எதுவும் பேசக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணிடு. சரியா? சரி சரி, இதை புடி. நான் வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. இதுதான் டாக்டர் மதன். இவரோட ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் இவர் கட் பண்ணோம். அப்புறம் இதே மாதிரி ஒரு விக்கை இவருக்கு ரெடி பண்ணி தரணும். ஆளு ரொம்ப அம்சமா இருக்காரு. ஆனா இந்த குடுமி அவருக்கு எப்படி செட் ஆகும் மேடம்? நானும் பல வெளிநாடுகளுக்கு போய் பல பேருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு குடுமியை நான் பார்த்ததே இல்லை மேடம். குடுமியிலேயே குருவி கூடு கட்டி வாழலாம் போல் இருக்க. இவரை எங்க பிடிச்சிங்க மேடம்? ஐயா சாமி, இதே சாதாரண குடுமி இல்ல, பரம்பரையா எங்க கடவுளுக்கு வேண்டிக்கிட்ட குடுமியா. இது சக்தி மேடம், என்னோட முடி எடுத்துதான் ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன மன்னிச்சிடு, உனக்காக வச்ச முடி ஒரு நல்ல காரியத்துக்காக எடுக்கிறேன். தலையாட்டாதீங்க. ஐயோ சாமி, இந்த முடிய நான் எவ்வளவு ஆசை வளர்த்தேன் தெரியுமா? முடி இல்லாம நான் நல்லாவே இருக்க மாட்டேன். சாமி பாத்து என்ன பாத்து செய்யாம உட்காரணும்.
நல்லா இருக்கா? எங்க போட்டோ? அந்த போட்டோவை கொடுங்க. ரெடிமா? ரெடிமா? ரோலிங் போயிட்டு இருக்கு. ரோலிங் போயிட்டு இருக்கு. நீ என்ன குழந்தையா? சார், அன்னைக்கெல்லாம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவளை பத்தி கெட்ட வார்த்தை சொல்லுவான். ஆனால் அந்த கெட்ட வார்த்தையை என்ன பண்ணுவான்னா, அவனோட ஆஃபீஸில் இருக்கிற பாத்ரூமில் அந்த பொண்ணோட படம் வரைஞ்சி ஒரு அம்புக்குறி போட்டு கெட்ட வார்த்தையை எழுதி வைப்பான். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட பெண்களினுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு மறைவாக கழிப்பறைகளில் எழுதி கொண்டிருந்த வாசகங்களை ஆண்கள் சமூக வலைத்தளங்களிலே பதிய விடுகிறார்கள்.